தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் விற்கப்படும் பொருட்களின் விலை பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். அமைச்சருடைய உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதை புரிஞ்சிக்க முடியுது. இதனுடைய முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. புதிய அரசு அமைந்ததற்கு பிறகாக ஒவ்வொரு துறையிலுமே சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிலையில இந்து சமய அறநிலையத்துறை புதிய அமைச்சராக ரமேஷ் பதவியேற்றதற்கு பிறகு பல்வேறு கோயில்கள்ல நேரடியாக அவர் சென்று ஆய்வு செய்து பல்வேறு மாற்றங்கள் செய்து பெறப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் கோயில்ல அந்த 100 ரூபாய் தரிசனத்தை தாண்டி 1000 ரூபாய் 2000 ரூபாய் என வரக்கூடிய பக்தர்களிடம் இல்லீகலாக அமௌண்ட் பெற்றுவிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வைக்கக்கூடிய நடைமுறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகாரிகள் இதன் பேர்ல பணியிட மாற்றமும் அதே போல அர்ச்சகர்கள் சாமியை அர்ச்சகை செய்யக்கூடிய அந்த பணியை செய்ய தடை என நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோயில்கள்ல நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் பணிகள்ல பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று மதுரை கள்ளழகர் கோயில்ல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு செய்திருந்தார். ஒப்பந்த அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள்ல அரசு நிர்ணயம் செய்த விலையை விட அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை பார்த்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். உடனடியாக அமைச்சருடைய உத்தரவின் பெயர்ல அரசு அங்கீகரித்த விலைப்பட்டியல் தற்பொழுது மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடைகள்ல விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் அதை தெரிந்து கொள்ளும் விதத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறநிலையத்துறை கோயில் கடைகள்ல விலைப்பட்டியலை காட்சிப்படுத்த அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அனைத்து கோயில்களிலுமே இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப ஆணையருக்கு அமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்த அடிப்படையில இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அரசாங்கத்திற்கு சொந்தமான கோயில்கள் அனைத்திலுமே வெளியே இருக்கக்கூடிய கடைகள்ல விற்கக்கூடிய பொருட்களின் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்த வேண்டும் என்பது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.